ஸ்ரீ குருபியோ நமஹ. அர்ஜுனன் தன்னுடைய தவறுதலை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு முயற்சி பண்றான் அப்படிங்கிறத நேத்திக்கு பார்த்தோம். இப்போ என்ன அவன் பண்றான் அப்படிங்கிறத கவனிங்கோ. பொதுவா தர்மசாஸ்திரத்துல ஒரு விஷயம் இருக்கு. தஸ்மாத் ஆததாயினம் ஹன்யாத் ந விசாரையேத் அப்படின்னு. ஆததாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன், ஒரு பாபம் பண்ணவன், அவனை விசாரம் என்கொயரியே இல்லாம அவனுக்கு தண்டனை கொடுத்துடணும். பொதுவாக ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணான்னு சொன்னா சரியா தப்பா அப்படின்னு விசாரம் பண்ணி தானே அவனுக்கு தண்டனையை கொடுக்கணும். ஆனா இந்த ஆத்ததாயின்கிற கேட்டகரிக்கு வரக்கூடிய துஷ்டனை மட்டும், இந்த தப்பு பண்ணவனை மட்டும் விசாரம் பண்ணாம தண்டிச்சிடணும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆத்ததாயி பண்றவனை அடிக்கணும் அப்படிங்கிறது தர்மம். இப்போ ஆத்ததாயின்னா என்னன்னு பார்ப்போம். அக்னிதோ கரதச்சைவ சஸ்திரபாணிஹி தனாபஹ க்ஷேத்திர தாராபஹர்த்தாச்ச பஞ்சைத்தே ஹியாத்ததாயினஹா அப்படின்னு தர்மசாஸ்திரம். அப்போ அக்னிதா, எவன் ஒருவன் நமக்கு உயிரோட நம்மளை கொளுத்தறானோ, அல்லது நம்ம வீட்டோட நம்மளை உயிரோட எவன் கொளுத்தறானோ, கரதச்சைவ, எவன் நமக்கு விஷம் கொடுத்து கொள்ள வரானோ, சஸ்திரபாணிஹி, எவன் ஒருவன் நம்மளை ஆயுதம் ஏந்தி நம்மளை வெட்ட வரானோ, அடுத்தது தனாபகா, நம்மளுடைய மொத்த சொத்தையும் எவன் திருடிண்டு போறானோ, அல்லது க்ஷேத்திரதார, தன்னுடைய நிலத்தை புடுங்கிறவன், தன்னுடைய மனைவியை மானபங்கப்படுத்த வரக்கூடியவன், மனைவி மேல கை வைக்கிறவன். இந்த 5 பேர்கள், அதாவது நிலத்தையும் மனைவியையும் கை வைக்கிறது ரெண்டும் ஒரே கேட்டகரி, மொத்தம் 5. நெருப்பு வைக்கிறவன், விஷம் வைக்கிறவன், வெட்ட வரவன், ஆயுதமேந்தி கொல்ல வரவன், பணத்தை திருடுறவன், 5வது விஷயம் மனைவியையோ நிலத்தையோ அபகரிக்கக்கூடியவன். இவர்கள் 5 பேர்களுக்கும் ஆத்ததாயி என்று பெயர். மனைவி மேல ஒருத்தன் கை வைக்க வரான்னா சரியா தப்பா, எதுக்கு வரான் அப்படின்னு விசாரம் பண்ணி அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அக்னி, உயிரோட கொளுத்த வரவன், நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். ஆகமொத்தம் இவர் 5 பேர்களையும் கண்ணுல பார்த்தாலே அடிச்சிடணும் அப்படின்னு இருக்க, துரியோதனன் இந்த 5ம் பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? சின்ன வயசுல இதுல இருக்கும்போது அரக்கு மாளிகையில உயிரோட கொளுத்தினான். பீமசேனனுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சான். அப்புறம் இவர்கள் அஜ்ஞாதவாசத்துல அஸ்திரம் எழுந்தி வெட்ட வந்தான். அதற்கப்புறம் தனாபகா, சூதாடி மொத்த சொத்தையும் புடுங்கிட்டான். அதுக்கப்புறம் மனைவி திரௌபதி மேலையும் கைய வச்சுட்டான். 5ல் 1 பண்ணாலே கையோட கொல்ல வேண்டி இருக்க, 5ம் பண்ண இவனை கொல்லாமல் விடுவது அப்படிங்கிறது அதர்மம். ஸோ நாம இப்போ ஆத்ததாயி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டோம். அடுத்த ஸ்லோகத்தை நாம இதை புரிஞ்சுட்டு பார்க்கும் பொழுது விவரமா இருக்குங்கிறதுக்காக